அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11/12/2024 புதன்கிழமை மோக்ஷ ஏகாதேசி, புண்ணியம் தரக்கூடிய ஏகாதேசி. இன்று உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதி 1/4 மணி நேரத்திலே அழிச்சிடுங்க. நிச்சயமாக இது செய்த 1 மணி நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கி பணம் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கையில் எழுதும்போது அதீத பலன் தரக்கூடியது. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்பிக்கையோடு இதை நீங்கள் எழுதி பாருங்கள். நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண போகிறதில்ல. உங்கள் மேலேயும் உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இந்த பிரபஞ்சத்தின் மேலேயும் நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் வெறுங்கையில் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்களை தேடி வரும். அதாவது இன்று பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள், கஷ்டங்கள், வறுமைகள், கடன் பிரச்சனை, இது போல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்றோடு உங்களை விட்டு நீங்கிடும். அதாவது இது அனைத்திற்கும் மோட்சம் தருமாறு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம், பெருமாளிடம் இன்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாவங்களாக இருந்தாலும் சரி, இது அனைத்திற்கும் மோட்சம் தருமாறு இன்று திருமாலிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மோட்சம் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்று பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் சரி, இல்லை உங்கள் கண்ணில் எங்கே துளசி செடியை பார்த்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உச்சக்கட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடம்பில் இருக்கிற நோய்கள் தீரணும், ஏதாவது பாவம் செய்தால் அந்த பாவங்கள் குறையணும். அதுபோல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் மோட்சம் தருமாறு அந்த துளசி தாயாரிடம், அந்த துளசியிடம் போய் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி அது துளசி செடியை இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அந்த துளசி செடியை நீங்கள் இன்றைய தினத்தில் துளசியை நம்ம பறிக்கக்கூடாது. அந்த துளசி செடியிடம் போய் நம்ம நந்தி காதில் எப்படி சொல்வோமோ அதே போல் என்னுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதற்கும் மோட்சம் தருமாறு உங்களிடம் சிரம் தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு மோட்சத்தை தாருங்கள் அப்படின்னு நீங்கள் துளசி தாயாரிடம், அதாவது துளசி செடியிடம் கேளுங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் எந்த இடத்துல இன்றைய தினத்தில் துளசி செடி உங்கள் கண்ணில் பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் மோட்சம் வேண்டும், எந்த பிரச்சனையும் உடனடியாக தீர வேண்டுமோ அந்த பிரச்சனையை இன்று துளசி தாயாரிடம், துளசி செடியிடம் போய் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். இப்படி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முடித்தோடனையும் அந்த துளசி செடியை ஒரு 11 முறை நீங்கள் சுற்றி வந்துடுங்க. நிச்சயமாக பெருமாளுக்கு மிகவும் பிரியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி தான். துளசி இல்லாமல் எந்த ஒரு நெய்வேத்தியத்தையுமே பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடியது துளசி தான். அதுவும் இன்று மோட்ச ஏகாதேசி, புண்ணிய தரும் ஏகாதேசி என்று துளசி செடியிடம் நீங்கள் இந்த ஒரு வரத்தை கேட்கும்போது நிச்சயம் திருமாலுடைய ஆசீர்வாதமும் துளசி தாயார், மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். மறக்காமல் முடிஞ்சால் இன்றைக்கி செஞ்சிடுங்க. அதே போல் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில், அதாவது இடது கையில் வாட்சி கட்டுறீங்க பாருங்கள், அந்த ஒரு இடத்துல தான் இந்த நம்பரை எழுத போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் இன்றைய தினத்தில் நீங்கள் எழுதி பாருங்கள். இன்று இரவு 12 மணிக்குள்ளே இதை நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம். இதை இன்றைய தினத்தில் செய்கிறது தான் கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுறோம் பாருங்கள், அதாவது நம்ம மணிக்கட்டில் 2 கோடு இருக்கும் பாருங்கள், நம்ம கையில் பார்த்தா தெரியும். 2 கோடு இல்லை 3 கோடு அது போல் இருக்கும். அந்த கோடை விட்டுட்டு அதுக்கு கீழே தான் நீங்கள் எழுதணும். அதாவது அந்த இடத்துல உங்களுடைய 2 விரலையும் வைங்க, மணிக்கட்டில் வச்சு அதுக்கு கீழே தான் இந்த நம்பரை நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பிளாக் கலரில் கோடிட்டு காமிச்சிருக்கேன். அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு கீழே தான் நீங்கள் எழுதணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கு கீழே தான் இந்த நம்பரை எழுத போகிறீங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல கோடிட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் அது போலலாம் செய்ய வேணாம். அந்த அளவுக்கு இடத்த விட்டுட்டு அதுக்கு கீழே இப்போ சொல்லக்கூடிய இந்த நம்பரை
எழுதுங்க. 897813 அப்படின்ற இந்த நம்பரை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இல்லை பென் எது கிடைக்குதோ அதால் நீங்கள் இந்த நம்பரை எழுதுங்க. இப்படி எழுதி அதை 1/4 மணி நேரம் மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு அந்த நம்பரை உங்களுடைய கையால் நீங்கள் அழிச்சிடணும். அந்த நம்பரை நீங்கள் அழிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டங்கள் முழுவதும் தீர்ந்து விட்டது போல், பிஸ்னஸில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, பண வரவில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு ரூபா கூட பணம் தங்க மாட்டதுன்னா என்ன நெகட்டிவான விஷயம் இருக்கோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அந்த நம்பரை உங்கள் கையால் நீங்கள் அழிச்சிடணும். அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்த பிறகு திருப்பி இதே மாதிரி அந்த கையில் இந்த நம்பரை எழுதணும். 897 813 அப்படின்ற நம்பரை எழுதி ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கையில் அந்த நம்பர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தடில் நான் எப்படி சொன்னனோ அதே போல் மனசில் உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்கோ, பணத்தால் என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணுன்ட்டு அந்த நம்பரை அழிச்சிடுங்க. திருப்பி 3 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் இதே நம்பரை உங்களுடைய கையில் நீங்கள் எழுதணும். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் எழுதலாம். 3 முறை எழுதணும், 3 முறை அழிக்கணும். முதல்ல நம்பரை எழுதிட்டீங்க, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அழிச்சிடுங்க. அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ 3 மணி நேரத்துக்குள்ளே திருப்பி எழுதி அழிச்சிடுங்க. இன்றைய தினத்தில் 3 முறை எழுது, 3 முறையும் அழிச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளும் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனை முழுவதும் நீங்களும், உங்களை தேடி 24 மணி நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அதீத பலனை தரக்கூடியது. முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் தான் ஆரம்பிக்கணும். இன்றைய நாளில் ஏன் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மோட்சம் தரக்கூடிய ஏகாதேசி அன்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம மோட்சம் தரோம். அதாவது இது இன்றோடு நம்மளை விட்டு போய்விட்டது அப்படின்றதுக்காக தான் நம்ம அழைக்கிறோம். அதுவும் இந்த நாளில் செய்கிறது தான் கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. உங்களால் முடிஞ்சதுன்னா 21 நாட்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முடியலனா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும், நல்ல ஒரு பலனை கண்கூடாக பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யலாம். வெளியில் இருந்தாலும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.